மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் மதிப்பு கூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுதா அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் நெற்பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த காரைக்குடி மாவட்டம் சேகலை கோகை பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு KR குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மணத்தக்காளி. இன்றைய தகவல் நேரத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பசும் தீவனமாக பயன்படும் அசோலா ஓர் பார்வை. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வளர்ந்து வரும் நவீன வேளாண்மையில் ரசாயன இடுபொருள்களின் பயன்பாடு அதிகரித்து காணப்படுகின்றது. இவற்றை தவிர்த்து இயற்கை இடுபொருள்களின் பயன்பாட்டை அதிகரித்து மண்ணின் தன்மையை பாதுகாத்தல் வேண்டும். இந்திய அளவில் பரவலாக இயற்கை முறையில் தானிய மற்றும் காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் இயற்கை முறையில் நெற்பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த காரைக்குடி மாவட்டம் சேகலை கோகை பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு KR குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இயற்கை முறையில் விவசாயம் செய்வது எனது நீண்டகால ஆசையாக இருந்தது. ஆகையாகவே நான் இயற்கை முறையில் விவசாயம் செய்வதற்காக குன்றக்குடி KVK அறிவியல் நிலையத்தில் நான் பல பயிற்சிகள் கலந்து கொண்டேன். அவர்களுடைய அறிவுரைப்படி இயற்கை விவசாயம் செய்வது முறையாக இருக்கும் என்று நான் அந்த விவசாயத்தை செய்து வருகிறேன். இயற்கை விவசாயம் நன்றாக வர வேண்டுமென்றால் முதலாவது மண் பரிசோதனை செய்ய வேண்டும். அதில் மணிச்சத்து, தலைச்சத்து, சாம்பல் சத்து எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதற்கு அடுத்தாற்போல் விதை நேர்த்தி உழவு செய்ய வேண்டும். உழவு செய்த பிறகு விதை நேர்த்தி, அது வந்து நம்ம எந்த மண்ணுக்கு எப்படி விதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஏரியாவில் உள்ள மண்ணுக்கு வந்து ADT 49 நோய் தாக்குதல் குறைவாக இருக்கிறது. அதனால் அந்த விதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதில் வந்து 1 கிலோ நெல்லுக்கு 10 கிராம் சூடோமோனஸ், 1 பாக்கெட் அசோலோபரிலம், இதில் வந்து நம்ம வந்து நெல்லோடு கலந்து ஒரு 8 மணி நேரமோ ஒரு 10 மணி நேரமோ செய்த பிறகு அந்த நெல்லை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். 18 நாள் மினிமம் நம்ம வந்து அந்த நாற்றங்காலை பறிக்கிறோம். அதுக்கு இடையில் வந்து வயல் நிலத்தை வந்து நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கிறோம். இயற்கை உரங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து 5.5 டன் தொழு உரம் அதை வந்து நம்ம தயார் செய்து அதில் வந்து அந்த தொழு உரத்தை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து இலைகள், அந்த நாட்டு முறைப்படி கிடைக்கிற அந்த இயற்கை உரங்கள் அதில் வந்து செய்து நாற்றங்காலை வந்து தயார் செஞ்ச மாதிரி விளை நிலத்தையும் நம்ம தயார் செய்து வைத்துக்கிறோம். வச்ச பிறகு அந்த நாற்றை வந்து நம்ம 18ஆம் நாள் எடுத்து நாற்றங்காலை வந்து பறித்து கொண்டு வந்து வயலில் வந்து அதை நடவு செய்கிறோம். நடவு செஞ்ச பிறகு அதுக்கு ஒரு இடையில் களைகள் வரும். அந்த 15-11 நாள் அது 12ஆவது நாள் அந்த களைகளை வந்து நம்ம செயற்கை முறையில் வந்து கெமிக்கலை பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து இது கோணவீடர் அதை பயன்படுத்தி கோணவீடரை பயன்படுத்தினோம்னா களைகள் வந்து அதுக்குள்ளே அமுங்கிடும். அமுங்குனா அதுவும் ஒரு தலைச்சத்தாக மாறிடும். நமக்கு கோணவீடர் யூஸ் பண்ணுறதுனால களையும் கொள்ளும், அந்த களை வந்து உள்ளே போகிறதுனால நமக்கு வந்து சத்தாகவும் அது மாறுது. 15 நாள் அல்லது 18 நாள் கழித்து பஞ்சகாவியம் அதை வந்து பயிர் மேலே 300 மில்லி எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பயிர் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும்னா இலைகள் வந்து பெருசாக வளரும். இலைகள் பெருசாக வளர்ந்துச்சுன்னா சூரிய ஒளி நிறைய எடுத்துக்கும். சூரிய ஒளி நிறைய எடுத்துக்கிச்சுன்னா அதில் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும். விளைச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா நெல் வந்து ஒரு 50 கிலோ மூடைக்கு இந்த இயற்கையாக பண்ணி பஞ்சகாவியம், அமிர்த கரைசல் இதெல்லாம் பயன்படுத்தினோம்னா 10 கிலோலேருந்து 12 கிலோ கூட கிடைக்கிது. நடவு செஞ்சு நம்ம வந்து 30 நாள் 35 நாளில் பயிரை பார்க்கும்போது பயிரில் வந்து கலர் வித்தியாசம் தெரியுதான்னு பார்க்கணும். அதில் வந்து பச்சையாக இருக்கிறது லைட் மஞ்சளாவோ அல்லது லைட்டாக வெள்ளையாவோ இருந்தால் இலைவெண்ணெய் அட்டையை நம்ம பயன்படுத்தி அந்த என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதை மாற்றுறதுக்கு மண்புழு உரத்தை கொடுத்தோம்னா அந்த இலை பச்சையாக வந்துடும். அதுக்கு தான் நம்ம மீன் அமிலம்னு ஒன்று இருக்குது. மீன் அமிலத்தை நம்ம வந்து 20 ml 10 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திட்டோம்னா அந்த பச்சை வந்து கருதறுக்கிற வரைக்கும் இது மாறவே மாறாது. கடமையாக செய்யணும், உழைக்கணும். அப்போ தான் இயற்கை விவசாயத்தில் வெற்றி பெறணும். ஏன்னா இயற்கை விவசாயங்கிறது கடையில் போய் உரத்தை வாங்கிட்டு வந்து போடுறதுங்கிறது ஈஸி. இயற்கை விவசாயங்கிறது மாட்டுச்சாணத்தை எடுக்கணும், கோமயத்தை எடுக்கணும், அதில் வந்து தண்ணீர் ஊற்றி கலக்கணும். இன்றைக்கி இருக்க வேலையாட்கள் பணியமர்த்துறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆக நம்ம அதை வந்து பொறுப்பெடுத்து கடமையாக செஞ்சோம்னா இயற்கை விவசாயத்தில் நம்ம ஏக்கருக்கு இந்த ஏரியா மண்ணுக்கு இந்த ஏரியாவில் உள்ள விளைச்சலுக்கு தகுந்தாப்பில் கால சூழ்நிலைக்கும் இயற்கை மாற்றங்களுக்கும் 30 மூடை நமக்கு கிடைக்கும். 30 மூடை நீங்கள் 40 மூடை கெமிக்கலில் கிடைச்சா 30 மூடை இதில் கிடைச்சா நமக்கு லாபம். எப்படி லாபம்னா ஒரு மூட்டை நெல் 50 கிலோன்னா இயற்கை விவசாயத்தில் 10 கிலோ வந்து கூட இருக்கும். ஸோ 30 மூட்டைக்கு நமக்கு 3.5 மூடையிலேருந்து 3 மூடை 3.5 மூடை கூட நெல் கிடைக்கும். அப்போ 33 மூடை ஆயிடுச்சு. ஆரோக்கியமான உணவை நம்ம கையில் எடுத்துக்கிறோம். ஆரோக்கியமான உடம்பை நம்ம வந்து வச்சுக்கலாம். இயற்கையிலேயே நம்ம வந்து வாழணும்னா இயற்கை விவசாயம் பண்ணணும். நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இயற்கை விவசாயம் தெரியப்படுத்தணும். இதன் மூலம் இருக்க விவசாயிகள், விவசாய பெருமக்கள், மதிப்புக்குரியவர் அனைவர் நண்பர்களும் இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டுங்கிறது என்னுடைய ஆசை. மேலும் விவரங்கள் பெற திரு KR குமார் அவர்களை 09842466555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். நிலவும் தட்பவெட்ப நிலையில் நெல்லில் இலைக்கருகள் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை சாறு கரைசல் 5% அல்லது வேப்பெண்ணெய் 60 EC-ஐ தெளித்து கட்டுப்படுத்தலாம். பயிர் வகை பயிர்களில் உற்பத்தியை அதிகரிக்க விதைத்த 30 மற்றும் 45வது நாட்களில் சாலிசிலிக் அமில கரைசலை தெளிக்கலாம். மேலும் நிலக்கடலையில் போரான் ஊட்டச்சத்து குறைபாட்டை தவிர்க்க போரிக் அமில கரைசலை தெளித்தல் வேண்டும். பப்பாளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் மாவு பூச்சியை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் மற்றும்
முட்டை ஒட்டுண்ணிகளை பயன்படுத்தி தாக்குதலை குறைக்கலாம். மேலும் வெள்ளாடுகளுக்கு நோய் தடுப்பூசி மருந்துகளை அளித்தல் வேண்டும். வேளாண்மையாளர்கள் மேற்கொண்ட ஆலோசனைகளை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மணத்தக்காளி. மணத்தக்காளியின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். மருத்துவ குணங்கள்: வாத நோய், வீக்கம், இருமல், ஆஸ்துமா, அல்சர், இதய நோய், செரிமானம், வயிற்று மந்தம், தோல் நோய் மற்றும் மண்ணீரல் வீக்கம் போன்றவற்றின் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகின்றது. மண் மற்றும் பருவநிலை: வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகள் ஏற்றவை. மணற்பாங்கான மண்ணில் நன்கு வளரும். இடைவெளி 30 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். உர நிர்வாகம்: 1 ஹெக்டேருக்கு 75 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து, 40 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். அறுவடை: நடவு செய்த 4 முதல் 6 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். மகசூல்: 1 ஹெக்டேருக்கு 12 முதல் 20 டன் மூலிகை கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பசும் தீவனமாக பயன்படும் அசோலா ஓர் பார்வை. அசோலா என்பது சிறு சிறு இலைகளையும் துல்லியமான வேர்களையும் கொண்ட நீரில் மிதந்து வளரும் தன்மை கொண்ட தாவரமாகும். இவ்விலைகள் ஆகாயத்தில் இருக்கும் வளிமண்டல நைட்ரஜனை கிரகிக்கும் தன்மை கொண்டவை. அசோலாவில் அதிக புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் உள்ளதால் பச்சையாகவோ அல்லது பதப்படுத்தியோ கால்நடைகளுக்கு அளிக்கலாம். கோழிகள் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான அமினோ அமிலங்களை அசோலா பெற்றுள்ளது. மீன் வளர்ப்பு குட்டைகளின் ஓரத்தில் மூங்கில் கட்டைகளை அமைத்து அசோலாவை வளர்ப்பதன் மூலம் மீன்களின் உணவு தேவையை குறைக்கலாம். நெல் வயலில் மீன் வளர்க்கும் முறைகளில் நடவு நட்ட 7வது நாட்களில் 1 ஏக்கருக்கு 200 கிலோ அசோலாவை தூவி விட வேண்டும். இதன் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் பெற முடியும். கால்நடைகளுக்கு அசோலாவை கோதுமை வைக்கோலுடன் சேர்த்து அளித்தால் கால்நடைகளின் எடையும் வளர்ச்சியும் அதிகரிக்கின்றது. விவசாயிகளுக்கான உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பதற்கான எளிய செய்முறைகள். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் செய்முறை: காய்ந்த வேப்பங்கொட்டைகளை 400 கிராம் சொரசொரப்பான பொடியாக அரைத்து எடுக்க வேண்டும். 40 கிராம் பொடியினை எடுத்து லேசான துணியில் வைத்து கட்டி 400 முதல் 500 மில்லிலிட்டர் தண்ணீர் ஊற்றிய பாத்திரத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அந்த கலவையை வடிகட்டி 1000 மில்லிலிட்டர் அளவு வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதனோடு 2 கிராம் சோப் சேர்த்து தெளிப்பதற்கு பயன்படுத்தலாம். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் காய்த்துளைப்பான், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை சுருட்டும் புழு ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. புகையிலை சாறு செய்முறை: 1 கிலோ புகையிலை பொடியினை எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். மேலும் 10 லிட்டர் அளவிற்கு தக்கவாறு கொதிக்கும் நீரில் தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆறிய பின்னர் லேசான துணியினால் வடிகட்ட வேண்டும். மேலும் இதனுடன் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் சோப்பு சேர்த்து அதனோடு 80 முதல் 100 லிட்டர் அளவிற்கு தண்ணீர் சேர்க்க வேண்டும். இக்கரைசல் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி மற்றும் புகையான் ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. குறிப்பு: இவ்வாறு தயாரித்த சாறினை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. NBV வைரஸ் நச்சுரி செய்முறை: வயலில் இருந்து NBV வைரஸ் தாக்கப்பட்ட 400 காய்ப்புழு மற்றும் 200 இலை வெட்டு புழுக்களை சேகரிக்க வேண்டும். சேகரித்த புழுக்களை அரைக்க வேண்டும். பின் அரைத்த சாறை மெல்லிய துணியில் வடிகட்ட வேண்டும். வடிகட்டப்பட்ட NBV திரவத்தை 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பின் அதில் 100 கிராம் ராபின் ப்ளூ சேர்க்க வேண்டும். இந்த ராபின் ப்ளூ புற ஊதா கதிர்களின் தாக்கத்தை குறைக்கும். இந்த கரைசலை மாலை நேரத்தில் வயலில் தெளிக்க வேண்டும். தெளிப்பதன் மூலம் காய்ப்புழு மற்றும் இலை வெட்டும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஒரு பூச்சி இன வைரஸ் அடுத்த இன பூச்சிகளை கொல்லாது. தெளிப்பிற்கு 2 முதல் 5 நாட்களுக்கு பின் வைரஸ் தாக்கப்பட்ட காய்ப்புழுக்கள் கிளைகளில் செத்து தொங்கும் மற்றும் இலை வெட்டுப்புழுக்கள் உடல் 2ஆக பிளந்து காணப்படும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன்.
காலையில் சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டால் விவசாய கால் சென்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமாம், என்னாச்சு இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனை எப்போல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 110 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 56 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 31 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 62 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 68 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌசௌ 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 130 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 48 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தர்மபுரியில் வெண் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 559 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 281 ரூபாய்க்கும், சராசரியாக 486 ரூபாய்க்கும். சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 386 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 302 ரூபாய்க்கும், சராசரியாக 365 ரூபாய்க்கும். கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 543 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 405 ரூபாய்க்கும், சராசரியாக 504 ரூபாய்க்கும். ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 395 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3645 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3505 ரூபாய்க்கும், சராசரியாக 3562 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 22.2 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 17.2 டிகிரி செல்சியஸாகவும்,
காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 33.1%ஆகவும் காற்றின் வேகம் மணிக்கு 4.6 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.4%ஆகவும் மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழையின் அளவு 36.2 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 288.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 856.1 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. அசைவ உணவு விரும்பிகளுக்கு புரத தேவையை பூர்த்தி செய்வதில் கோழி மற்றும் ஆட்டிறைச்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் இவற்றினை மதிப்பு கூட்டிய இறைச்சி பொருட்களாக தயாரிக்க கால்நடை பல்கலைக்கழக விரிவாக்கத்துறையின் கீழ் பயிற்சிகளை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் மதிப்பு கூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுதா அவர்கள் தரும் தகவல்கள். சிக்கன் லாலிபாப் மற்றும் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சிக்கன் லாலிபாப்பானது கோழியின் இறக்கை பகுதியிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு இறைச்சி உணவுப் பொருளாகும். இந்த இறைச்சி லாலிபாப் செய்வதற்கு அந்த இறக்கை பகுதியை இவ்வாறு வெட்டி கொண்டு இழுத்து கொள்ள வேண்டும் நன்றாக. இது பார்ப்பதற்கு குழந்தைகள் உண்ணும் லாலிபாப் போன்ற ஒரு உணவுப் பொருளாகும். கட்லெட் செய்வதற்கு தேவையான பொருட்களான இஞ்சி பூண்டு கலவை, வெங்காயம், உப்பு, மசாலா தூள், மைதா மாவு மற்றும் மக்காச்சோள மாவு அனைத்தையும் இதே போன்று கலவையாக அந்த கலவையில் இந்த இறைச்சி துண்டுகளை இந்த இறைச்சி ரக்கை சிக்கன் லாலிபாப்பை முக்கி வைத்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு இந்த கலவையில் அதை நன்றாக மேரினேஷன், அதாவது ஊற வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இது தற்பொழுது எண்ணெயில் பொரித்து கொள்ளலாம். சிக்கன் லாலிபாப்பானது அரை கிலோ 60 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு இது விலை மதிப்பூட்டப்பட்ட இதவாறு சமைச்ச பிறகு
குக் பண்ண பிறகு இதை வந்து 30 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். 30லேருந்து 40 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு பீஸு. இந்த சிக்கன் லாலிபாப்பானது இறைச்சியாக வாங்கும் பொழுது ஒரு கிலோ 140 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை இருக்கும். அதை வந்து இந்த மதிப்பூட்டப்பட்ட சிக்கன் லாலிபாப்பாக மாற்றி விற்கும் பொழுது நமக்கு வந்து 300 ஒரு சிக்கன் லாலிபாப்பையே 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரைக்கும் விற்று லாபம் பெறலாம். அப்படி என்றால் ஒரு கிலோவிற்கு 400 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். நிகர லாபமாக மட்டும் 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தற்பொழுது நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு, எடுக்கலாம். சிக்கன் லாலிபாப் ஆனது தற்பொழுது பொன்னிறமாக நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் சுதா அவர்களை 09865466004 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இருபத்தொன்பது 6/2017 வியாழக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வெண்பன்றி வளர்த்து பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி களக்காடு கிராம வேளாண்மையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் சவுண்டல், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அசைப்போடும் கால்நடைகளில் ஏற்படும் வயிற்று உப்பசம் குறித்து தஞ்சாவூர் மாவட்ட ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே ஜெயலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். நீங்கள் பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளம் வாயிலாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018015551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.